இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. இதே நிலைமை நீடித்தால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு வார வாரம் பிளாஷ் நியூஸ் போட்டுட்டே இருக்க வேண்டியதான் போல இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் சொல்லி மியூசிக்கை போட்டு பெரம்பு சேனல்ல போட்டுட்டே இருக்க வேண்டியதான் போல இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா மாறி மாறி தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னால்தான் சொன்னோம், முன்னாள் லே செயலர் நீகர் பிரின்ஸ்கிரிப்ஷன் அவர்கள் தற்போது இருக்க நிர்வாகத்துக்கு தடை கேட்டு போட்ட அந்த வழக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதி விசாரிப்பதாக ஒரு நீதிபதி கொடுத்ததுக்கு இவங்க தரப்புல என்ன பண்றாங்க, அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ள லட்சுமி நாராயணன் என்ற நீதிபதி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ண ஒரு நோட்டீஸ் கொடுக்க, அதை பார்த்த உடனே அந்த நீதிபதி நான் விசாரிக்க மாட்டேன்னு போக, அதற்கு பிறகு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நாமே என்ன பண்றோம் காத்து கொண்டிருக்க. இதற்கிடையில நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த தடை கேட்ட வழக்குக்கு தடை கேட்டு என்ன பண்றாங்க, திரும்ப அண்ணன் எஸ்.கே. ராஜன் தரப்புல என்ன பண்றாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா வெக்கேஷன் கோர்ட், அதாவது இந்த விடுமுறை கால நீதிமன்றத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க, தலைமை நீதிபதியா இருக்காங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் யார் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மதுரை உயர் நீதிமன்ற கிளையில அவர் இருக்கும்போதுதான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, நடத்தலாம் என்று உத்தரவு கொடுத்தவங்க. சோ அவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்பவுமே சினாடுங்கிற அமைப்புக்கு எதிராக தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான கருத்து. அதை ஏற்க முன்னதான் பாத்தீங்கன்னா நமது திருமண்டலத்தை தேர்தல் நடத்துவதற்கு, அதாவது முன்னாள் நீதிபதி ஒருவர் தேர்தல் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து என்ன பண்ணாங்க, தேர்தல் நடத்த வைத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் அனுமதி பெற்று முன்னாள் நீதிபதி ஒருவரால் நடத்தப்பட்ட அந்த தேர்தலை தடை என்று சொல்வதற்கோ அவர்கள் செயல்படுவதற்கு தடையாக ஒரு உத்தரவு வரும்பொழுது அதற்கு இவர்கள் தடையாக இருப்பார்களா, இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நேற்று வந்த அந்த இதுல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தடையை விலக்கி என்ன பண்ணிருக்காங்க, உத்தரவு போட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தற்சமயம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல மீண்டும் முடிஞ்சு தற்போது இருக்க நிர்வாகம், நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நிர்வாகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சியில தொடரலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி போட முடியுமா, ஏற்கனவே பேராயரை தேர்ந்தெடுப்பதற்கு பாத்தீங்கன்னா அங்க எல்லா நடவடிக்கைகளும் ஆயத்தமாகி வருகிறது, அதெல்லாம் செய்யப்படுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க, தற்போது இருக்க நிர்வாகம் அதை தொடர்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. அதாவது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அவங்க என்ன பண்ணலாம், கூட்டலாம். ஸோ அதுல என்னென்ன தீர்மானம் போட போறாங்க, இந்த பேராயர் தேர்தலை எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆலோசனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன், ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, குறைந்தவர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது போல இவர்களும் அடுத்த வாரம் இந்த வெக்கேஷன் கோர்ட் முடிஞ்ச உடனே ரெகுலர் கோர்ட்ல ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் முன்னால பாத்தீங்கன்னா 2 பேர் அமர்வுல இவங்க என்ன பண்ண போறாங்க, ஐயா நாங்க ஏற்கனவே கேட்டு வாங்கினோம், இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தடையை நீக்கிட்டாரு, மீண்டும் தடை கொடுங்கன்னு சொல்லிட்டு வருகின்ற வாரம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வர்றதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு வழக்கு தொடுப்பார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என்ன பண்றது சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான், எரியிற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எனவே இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர்களுக்குள்ள நட்பு இருக்கதான் செய்யறது. எப்படி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் இங்க 3வது ஒரு மனிதர் விசல்னு ஒண்ணு வந்த உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். சோ அது போலதான் பாத்தீங்கன்னா இவர்களும் வெளியில இந்த மாதிரி கேஸ் கோர்ட்டுன்னு போனாலும் மற்றபடி இவர்கள் நேரடியாக என்ன பண்ண மாட்டாங்க. அதாவது இவர்கள் முன்னாள் நிர்வாகத்தினர் டிஎஸ்எஃப் அவர்கள் செய்த தவறை இதுவரைக்கும் இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, தற்போது வந்திருக்கிற நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அதிகமாக பணம் ஊழல் செய்ததாக சொல்லப்பட்ட அந்த திருமண்டல கட்டடம் கட்டியதற்கு பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி அவர்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய் அதுல கையாடல் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தினரும் நீதிபதி அவர்களே என்ன பண்ணாங்க, கடுமையா விரட்டினாங்க. இவர்கள் இத்தனை நாட்கள் ஆகி விட்டது ஆனால் ஒரு வெள்ளை அறிக்கை கூட வெளியிடவில்லை. அங்க எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, எவ்வளவு கையாடல் செய்யப்பட்டது என்பதை பற்றி ஒரு தகவல் கூட சொல்லல. அப்ப என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது வந்திருக்க நிர்வாகம் நான் ஏற்கனவே சொன்னேன் 3 மாதம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கலாம்னு சொல்லி. ஆனா 3 மாதமும் பாத்தீங்கன்னா மிகவும் திருப்திகரமாக இல்லை என்பதே யதார்த்தமான உண்மை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் திருமண்டலத்துல எவ்வளவு வருகிறது, எவ்வளவு செலவு பண்றாங்கிறது குறித்து என்ன பண்ணும் திருமண்டல மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் சொல்லல.
அது ஹென்றி அண்ணன் கூட என்ன பண்ணாங்க, முதல்ல சொன்னாங்க, அதாவது ஒரு வருடம் வந்து முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கும்போது 20 கோடி சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படியானாலும் இவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 5 கோடியாவது என்ன பண்ணும் கைவசம் இருக்கணும், அப்படித்தானே கணக்கு. அது வந்து வெளியிடுவார்களா, வெளியிடுவதற்கு தயாரா, வெளியிட்டார்களா கேள்விக்குறிதான். அது மட்டுமல்ல, அப்படியானால் இந்த பணம் எங்க போகிறது? இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, தடையை விலக்கு கோரியும் என்ன பண்றாங்க, மாறி மாறி கேஸ் போடுறாங்க இல்லையா. நிர்வாகத்தில் இருக்கவங்க இந்த வழக்குகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் செலவு செய்கிற தொகை எங்கிருந்து போகிறது, அதை வந்து கண்டிப்பாக வெளியிட வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பழைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வழக்குகளுக்காக நீதிமன்றங்களுக்காக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்களோட பணத்தை செலவு செய்து அது செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். இவர்கள் இப்பொழுது நிர்வாகத்தில் இருக்காங்க. இவர்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய பதவியை தொடர வேண்டும் என்பதற்காக, இந்த தடையை வந்து விலக்குவதற்காக திருமண்டல பணத்தை கொடுக்கிறார்களா, இல்லை என்றால் தங்களுடைய கை காசை கொடுக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக திருமண்டல் மக்களுக்கு நீங்கள் வெள்ளறிக்கையாக வெளியிட வேண்டும். கடந்த ஆட்சிக்கும் இவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இவர்கள் நிச்சயமாக காணிக்கை பணத்தில் வந்து கையாடல் செய்ய மாட்டார்கள். அது போல பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சொல்வதற்கு எந்த விதமான முயற்சியும் இவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான வெளிப்படையான உண்மை. அதற்கு முதல் காரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்னா, திருமண்டலத்துல ஒரு நபருக்கு ஒரு பதவின்னு தான் சொன்னோம். ஆனால் தற்போது இருக்கின்ற அண்ணன் STK ராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தன் கையில 5 பதவிகளை வைத்திருக்காங்க, பவர்ஃபுல் போஸ்ட். ஒன்னு வந்து லே செக்ரட்டரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பொறுப்பான மேனேஜர், டயசிசன் ஸ்கூல் எஜுகேஷன் மேனேஜர். இப்ப நாங்க தான் சொன்னோம், அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் கொடுங்கன்னு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டு முடிந்து அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பெரிய பிரச்சனை இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த பிறகு எத்தனை பள்ளிகளுக்கு சென்று விசிட் பண்ணாங்க, எத்தனை பள்ளிகளுக்கு சென்று எத்தனை மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க, டீச்சர்ஸ்க்கு என்ன பிரச்சனை, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பிரச்சனை, என்ன விசாரிச்சாங்க? விசாரிக்கவே இல்லை. அப்போ அந்த போஸ்ட் இருக்கிறது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு பெருமைக்காக தனக்குள்ள வச்சிருக்காங்க. நிச்சயமாக அது வந்து எந்த விதமான நன்மையும் திருமண்டலத்துக்கு கொண்டு வராது. நான் எப்பவே சொன்னேன், 6 கவுன்சில் இருக்கு, 6 கவுன்சில என்ன பண்ணும், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் என்ன பண்ணும், அங்க நிர்வாகியா போட்டு அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் என்ன பண்ணும், நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னேன், அதுவும் செய்யல. ஒட்டுமொத்தத்துல எல்லா பதவிகளும் எனக்கு தான் வேணும். அது மட்டும் இல்ல, மர்காஷிஷ் காலேஜோட செக்ரட்டரியா இருக்காங்க, அங்கேயும் பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் நடந்த மாதிரி தெரியல. ஏற்கனவே வேலைக்கு போட்டவங்கள தூக்குறாங்க, பிரின்சிபலை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்களே தவிர மற்றபடி முன்னேற்ற பாதையில் கொண்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை. அது போல பாத்தீங்கன்னா சினாட் மெம்பராகவும் இருக்காங்க, இன்னும் புதியம்புத்தூர் பள்ளியின் தாளாளராகவும் இருக்காங்க. அந்த பள்ளியும் டெவலப் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, பண்ணாங்களா பள்ளியான்னு தெரியல, நானும் வெளியே தான் இருந்துட்டு இருக்கேன். சோ இது போன்று ஒரே இடத்தில் இந்த தலைமை ஒரே இடத்தில் வந்து அனைத்து பவரும் வந்து சேரும் பொழுது நிச்சயமாக பணிகள் சிறப்பாக நடைபெறாது. இந்த பவர் சென்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, எல்லா கவுன்சில்ல இருக்கிறவங்களையும் அரவணைத்து அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு சொல்ல வேண்டும் என்றுதான், அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் என்று தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதை செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய திறமையானவர்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் ஒரே இடத்துல வந்து குவிவது நிச்சயமாக திருமணத்துக்கு நல்லதல்ல, அது எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வராது என்பதே என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மீண்டும் மீண்டும் வழக்கும் வாய்தாவும் ஸ்டே ஆர்டர் ஆகும், அப்புறம் ஸ்டே வெக்கேட் ஆகும். இப்படி போனா வந்து திருமணத்துல என்ன நன்மை நடக்கும்? ஒன்றும் நடக்காது. எனவேதான் நான் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறேன், புதியவர்கள் இங்க என்ன பண்ணோம், ஆட்சிக்கு வர வேண்டும். எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் இருக்கும் வரைக்கும் தான் திருமண்டலத்துக்கு நன்மையாக, திருமண்டலத்துக்கு நல்லது செய்வதற்காக இருப்போம் என்று நினைக்கிற நல்லவர்கள் வர வேண்டும் என்று மீண்டும் அன்போடு அழைக்கிறேன். இன்னொரு உபரி தகவலையும் நான் சொல்றேன். கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது, எனக்கு நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரெவரண்ட் டேவிட் ஞானையா அவர்களுடைய அந்த பிரச்சனை. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு தவறான ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா தினசரி நாளிதழ்களையும் வந்திருக்குது, தொலைக்காட்சிகள்ல வந்திருக்குது. ஒரு திருமண்டலம் என்பது பாத்தீங்கன்னா ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில ஆயராக இருக்கின்ற ஒருவர் மேல வந்து பாத்தீங்கன்னா இது போல குற்றச்சாட்டு வருவது அது நிச்சயமாக ஏற்கத்தக்கது அல்ல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது மட்டுமல்ல, இதுக்கு முன்பாகவே அவர் மேல வந்திருக்குது. இப்ப இருக்க நிர்வாகம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு DSF நிர்வாகம் வந்த பிறகு என்ன பண்ணாங்க, அவரை வந்து எடுத்து அவரை கவுன்சில் சேர்மன் வரைக்கும் ஆக்குனாங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. சோ நமது தரப்புல விசாரிக்கும் பொழுது அவர் வந்து நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜோடிக்கப்பட்டது, சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லி
அதை நிரூபிப்பதற்காக டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காத்திருப்போம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் மேல வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு சொல்வதால் மட்டுமே அவர் குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அவர் மேல என்ன அவரும் தன்னுடைய தரப்பு வாதத்தை சொல்வதற்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நியாயத்தை சொல்வதற்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ அதனால நம்முடைய மீடியா சார்பா என்ன பண்ணுவோம், விசாரிச்சோம். அவர்கள் வந்து டைம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எங்க தரப்புல நியாயம் இருக்கு என்பதை நிரூபிப்போம்னு சொல்லியிருக்காங்க. காத்திருப்போம். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகநேரி அருகில் உள்ள பூவரசூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்திருக்காங்க. அங்க இருந்து எதற்காக வந்து பாத்தீங்கன்னா சாத்தான்குளத்துக்கு போய் ஞான ஸ்நானம் எடுக்க செல்ல வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ஆயருக்காக வைக்கப்பட்ட வலை அதில் வந்து இவர் சிக்கி கொண்டாரா என்பது பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரீ பிளான்டு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. அதுல அந்த வலையில அவர் விழுந்து விட்டாரா, இல்லை என்றால் இவரை வேண்டும் என்றே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் சிக்க வைப்பதற்காக ஒரு டீம் புரிஞ்சு பிளான் பண்ணி இதை செய்கிறார்கள் தெரியவில்லை. காத்திருப்போம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பத்திரிகை அளவுக்கு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வரும் அளவுக்கு இந்த பிரச்சனை புதாகரமாக மாறியது தற்போது நிர்வாகத்தினுடைய தோல்வி என்றே நான் சொல்வேன். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் உடனடியாக அவர்களை அழைத்து, தற்போது பாத்தீங்கன்னா உபதலைவர் இருக்காங்க, கிளரிக்கல் செக்ரட்டரி இருக்காங்க, அவர்களுடைய பிரைம் டியூட்டியே இதுதான். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தரப்புல எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் தவறானவர்னா அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணணும், திருமண்டலத்துக்கு அனுப்பிடலாம், தப்பே இல்லை. ஒருவேளை அவர் தவறு செய்யவில்லை என்றால் அழைத்து விசாரித்து அவர் தவறு செய்யாதவர் என்று திருமண்டலம் சார்பாக எங்கள் திருமண்டலத்தில் இருக்கிறவர்கள் யார் இப்படிப்பட்டவர்கள் அன்று என்ன பண்ணணும், ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் நமது திருமண்டலத்துக்கும் நல்லது. அதுதான் நமது திருமண்டலத்தையும் திருமண்டல ஆயர்களையும் மற்றவர்கள் மத்தியில் அவருடைய இமேஜை உயர்த்துமே தவிர, மற்றபடி வந்து தற்போது நிர்வாகம் மௌனமாக இருந்தால் இந்த திருமண்டலத்தின் மேலும் இந்த திருமண்டல ஆயர்கள் மேலும் இந்த திருமண்டலத்தின் உள்ள நற்காரியங்கள் மேலும் நிச்சயமாக ஒரு கரைபடியும் என்பதில் எந்த விதமான மறுப்பு சொல்வதற்கு இல்லை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.